டேய் முனியா, நீ என்ன சாப்பிட போற? இல்லைங்கய்யா, நான் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு இப்போ ஒரு டம்ளர் டீ மட்டும் இருந்தால் போதும். அட பைத்தியக்கார முனியா, நான் உன்னை என்ன ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து பிரியாணியாக வாங்கி தர கூப்பிட்டேன்? டீக்க சாப்பிட தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? நான் ஏதோ பெரிய ஹோட்டல் பிரியாணி கறி விருந்தெல்லாம் வைப்பீங்கன்னு நினச்சேன். ஆமாம், நீ செய்கிற வேலைக்கு நான் 200-300 போட்டு பிரியாணி வேறு வாங்கி தரவா? ஒரு டம்ளர் டீ போதாதான் உனக்கு? போதும் போதும், சரி டீயை சொல்லுங்க. எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கிறது? அது என்னமோ சொல்லுவாங்களே, காரியத்தில் கண்ணா இருப்பாங்கன்னு. நீ உன் காரியத்தில் கண்ணா தாண்டா இருக்க. கடைக்காரே 2 டீ போடுங்க. ஏங்க கொஞ்சம் தள்ளி வந்து நில்லுங்க. டீ போட சொன்னதுக்கு தூக்கி மேலே போட்டுற போகிறாங்க. அதானே, எங்கே உன் வாய் குசுப்பு போகலையேன்னு பார்த்தேன். அவங்கெல்லாம் டீயை கையில் தான் கொடுப்பாங்க, நீ பாரு. ஐயா அங்கே பாருங்க ஐயா, ஆவி பறக்குது. அட முனியா, டீன்னு போட்டால் சூடாக இருந்தால் ஆவி தாண்டா பறக்கும். வேற என்னடா பறக்கும்? காக்காய் எல்லாமாடா பறக்கும்? ஐயோ அது இல்லைங்க, அங்கே பாருங்க ஒரு ஆவி பறக்குது. இந்த பாரு, டீ குடிச்சா குடி, இல்லைன்னா வேணான்னு சொல்லி போட்டு கம்முன்னு இரு. சும்மா வந்து ஆவி பறக்குது டீ பறக்குதுன்ட்டு இருந்த நான் செம்ம கொலவரி ஆயிரும் பார்த்துக்க. ஐயா ஐயா, என் பின்னாடி பாருங்க ஆவி. எங்கடா ஆவி? டே முனியா, என்னை செம்மையாக கடுப்பாத்திட்டு இருக்காத பார்த்துக்க சொல்லிட்டேன். சும்மா ஆவி பறக்குதுன்னு வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ டீயை வாங்கி குடிச்சு போட்டு கம்முன்னு இரு. சும்மா அது இல்லை இது இல்லை, அங்கே பறக்குது இங்கே பறக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த அப்புறம் பார்த்துக்கோ. ஐயா ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் கையை காலையும் மேலே தூக்கிட்டு இருக்கிறீங்க? டே முனியா, நிஜமாலுமே இங்கே ஒரு ஆவி சுற்றிட்டு இருக்குதுடா. எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தமா? கொஞ்ச நேரம் படுங்க. படாத பாடு பட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். என்னடா முனியா அந்த பக்கம் திரும்பி நின்ட்ட? இல்லைங்க ஐயா, இங்கே ஆவி பறக்குதுன்னு சொன்னீங்க, அதனால எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு டீ குண்டாவில் மட்டும்தான் ஆவி பறந்துட்டு இருக்குது. டே முனியா, உனக்கு பின்னாடி அந்த டீ கடைக்கு பக்கத்தில் பாடுறா நின்றுட்டு இருக்குது. எங்கீங்க ஐயா, ஒன்னையுமே காணோம். நீங்கள் தான் சொல்கிறீங்க ஆவி பறக்குதுன்னு. டே முனியா, தயவு செஞ்சு என்னை பழி வாங்காதடா. நீ அப்புறம் என்னத்தை பார்த்துட்டு ஆவி பறக்குதுன்னு சொன்ன? அதுவா, அது அப்போ பறந்துச்சு, இப்போ பறக்கலை. என்னடா முனியா, வரும் ஆனால் வராது அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அப்போ நீ என்னத்தை பார்த்து தான்டா சொல்லிட்டு இருந்தா ஆவி பறக்குதுன்னு? இங்கே பாரு இங்கே வர ஆவி நின்றுக்குது. ஆவியா? ஒன்னையும் காணுமே. டேய், ஒழுங்கு மரியாதையா அழுகை நிப்பாட்டிடு. நான் தான் அழுகு வேணும். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பேய் பறக்குதுன்னு சொல்கிறதே எங்கங்கிறவன் நீ சொல்ல மட்டும் என்னத்தடா பார்த்துட்டு இருந்த? என்னது சும்மா சொன்னியா? சும்மா சொன்னேன் கிம்மா சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தா இன்னும் 2 வாங்கி கட்டி பார்த்துக்காமா. ஒழுங்கா உண்மை சொல்லிடு. எனக்கு இருட்டான கண்ணு தெரியாது, ஏதோ போக மாதிரி போனுச்சு, அதை பார்த்து சொன்னேன். ஆனால் அது பேயே என்னெல்லாம் தெரியாது. அப்போ நீ ஒரு குத்து மதிப்பா சொல்லி இருக்கிற. அப்ப எனக்கு தான் வேணாங்கள, அப்படிதானே? அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. சரி போச்சாது. கண்ணை தொட ஃபஸ்ட்டு. அழுகை முதல்ல நிப்பாட்டிடு. என்ன கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டு இருக்காது, சரியா? அழுகை நிப்பாட்டு. வாங்க போலாம். அம்மா, நீங்க நிஜமால ஆவி பார்த்தீங்களா? பார்த்துட்டு தாண்டா உன்னை கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லன்னு ஓங்கி ஒரு ஆரம்பிச்சேன். மாஸ்டர் டீ கேன்சல்.